அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்வுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூனுஸ் நபி மீன் வயிற்றில் இருந்த வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகில உலகத்திற்கு அற்கொடையாக தனது தூதராக உலகத்தினர் அனைவருக்குமான நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆனால் அவர்கள் காலத்திற்கு முன்பு உலகின் ஒரு ஊருக்கோ நாட்டிற்கோ அல்லது ஒரு கூட்டத்திற்கோ தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டனர். 1,24,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் குறிப்பிட்டுள்ளான். அப்படி குறிப்பிட்டுள்ள நபிகளில் ஒருவர் யூனுஸ் நபி அவர்கள். ஒரு ஊருக்கான இறை தூதராக நபி யூனுஸ் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார். பல ஆண்டுகள் அல்லாஹ்வின் ஆற்றலை எடுத்துச் சொன்ன போதும் அந்த மக்கள் அதை நம்ப மறுத்து சிலைகளை வணங்கி வந்தார்கள். அத்தோடு யூனுஸ் நபிகளுக்கும் பல்வகைகளில் துன்பங்கள் இழைத்து வந்தனர். யூனுஸ் நபிகள் பொறுமையின் எல்லையை அடைந்ததும் இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள்: இறைவா, இந்த மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலங்கள் உன் ஆற்றலை எடுத்துச் சொல்லியும் உன்னை தவிர்த்து வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியும் அவர்கள் ஏற்கவில்லை. இனிமேலும் இவர்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனவே இவர்களுக்கான முடிவு என்ன என்பதை நீ நிர்ணயம் செய்திருக்கிறாயோ அதனை கொண்டு இவர்களை தண்டித்து விடு என்று கூறினார்கள். அல்லாஹ்வும் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். நபியே, நீர் கவலைப்பட வேண்டாம். என் தூது செய்தியை நீ எடுத்துச் சொல்வது மட்டுமே உன் கடமையாகும். அவர்களை நேர் வழியில் நடத்துவது அல்லது அவர்களுக்கான தண்டனையை தருவதோ என்னை சார்ந்தது. இன்று மாலை பெறும் சூறாவளி மழையால் அவர்களை அழித்து விடுவேன். நீங்கள் அதற்குள் இந்த ஊர் எல்லையை விட்டு சென்று விடுங்கள் என்று கூறினார்கள் என்று வஹி இறை செய்தி மூலம் யூனுஸ் நபிகளுக்கு இறைவன் அறிவித்தான். யூனுஸ் நபிகள் தன் மக்கள் கூட்டத்தை நோக்கி, நீங்கள் அல்லாஹ்வை ஏக இறைவனாக ஏற்றுக்கொள்ள மறுத்ததின் காரணத்தால் இன்று இரவுக்குள் உங்களை பெரும் சூறாவளி மழையினால் தண்டித்து அழித்து விடுவான் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு அந்த ஊரை விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் விதித்த கட்டளை இறங்கத்தக்கது. வானில் அடர்ந்த கருமேகங்கள் சூழத் தொடங்கின. அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை உணர்ந்து கொண்டார்கள். இது நிச்சயமாக யூனுஸ் நபிகள் சொன்ன இறைவனின் கோப பார்வைதான். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் எல்லோரும் அழிந்து போவோம். எனவே எல்லோரும் ஊருக்கு வெளியே உள்ள மைதானத்தில் ஒன்று கூடுங்கள். நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோருவோம். அல்லாஹ் ஒருவனையே நாம் வணங்கும் இறைவனாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லியவாறு ஒன்று திரண்டார்கள். அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளத்தால் உண்மையை உணர்ந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். கருணையின் பிறப்பிடமான அல்லாஹ் உடனே மனம் இறங்கினான். மக்களுக்கு எந்தவித தீங்கும் செய்ய வேண்டாம், கலைந்து செல்லுங்கள் என்று இறைவன் கட்டளையிட மேகங்கள் கலைந்தன. வேதனையும் நிறுத்தப்பட்டது. ஏக இறைவன் இந்த சம்பவத்தை திருக்குர்ஆனில் குறிப்பிடும் போது யூனுஸ் நபியின் கூட்டத்தார் போன்று மற்ற நபிகளின் கூட்டத்தாரும் மனம் திருந்தி வேதனையிலிருந்து தப்பித்திருக்க வேண்டாமா என்ற தன் ஆசையையும் அதில் இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். தங்களுடைய நம்பிக்கை பலனளிக்கக்கூடிய விதத்தில் வேதனை வருவதற்கு முன்னர் வேதனையின் அறிகுறியை கண்டதும் நம்பிக்கை கொண்டு வேதனையில் இருந்து தப்பித்துக் கொண்ட யூனுஸ் உடைய மக்களை போல் மற்றொரு ஊரார் இருக்க வேண்டாமா? அவர்கள் வேதனையின் அறிகுறியை கண்டதும் வேதனை வருவதற்கு முன்னதாகவே நம்பிக்கை கொண்டதனால் இம்மையில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டு நாம் நீக்கிவிட்டோம். அன்றி சிறிது காலம் சுகம் அனுபவிக்கும் அவர்களை நாம் விட்டு வைத்தோம். அந்த ஊர் இன்னும் சிறிது நேரத்தில் அழிந்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த யூனுஸ் நபிகள் மேகங்கள் கலைந்து சென்றதும் கவலை கொண்டார்கள். தனக்கு அல்லாஹ் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே என்ற ஆதங்கம் அவர்கள் மனதில் மேலோங்கியது. அல்லாஹ்வை பொறுத்தவரை நபிமார்கள் அவன் தூதுவர்கள் மட்டும்தான். தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவனை அவர்கள் நிர்பந்திக்க முடியாது. இறைவன் நாடியதே நடக்கும் என்பதற்கும் இது ஒரு பாடமாக அமைந்தது. ஆனால் மனதில் கோபம் கொண்ட யூனுஸ் நபிகள் கடற்கரைக்கு சென்று அங்கு நின்றிருந்த கப்பலில் ஏறி அந்த ஊரை விட்டே செல்ல முயன்றார். இந்த செயல் பிடிக்காத காரணத்தினால் யூனுஸ் நபியை சோதிக்க அல்லாஹ் முடிவு செய்தான். அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க அந்த கப்பல் நகர மறுத்தது. அக்கால வழக்கப்படி திருவுள சீட்டு போட்டு அதில் யாரு பெயர் வருகிறதோ அவரை கடலில் தூக்கி எறிந்து விடுவார்கள்.
கடலுக்கு பலி கொடுத்து விட்டால் கப்பல் நகர்ந்துவிடும் என்ற மூட நம்பிக்கை மக்களிடம் இருந்தது. இதன்படி 3 முறை சீட்டு எழுதி போட்டும் அதில் யூனுஸ் நபிகளின் பெயரே தொடர்ந்து வந்தது. எனவே எல்லோரும் முடிவு செய்து யூனுஸ் நபியை கடலில் எறிந்தனர். அப்போது கடலில் உள்ள ஒரு மீனுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், என் தூதர் யூனுஸ் நபியை நீ விழுங்கிவிடு, பாதுகாப்பாக அவரை நீ உன் வயிற்றில் சுமந்து கொள், என் கட்டளை வரும்போது நீ கரைக்கு சென்று அவரை உயிரோடு விட்டுவிடு. இறை கட்டளைப்படி யூனுஸ் நபிகளை மீன் ஒன்று விழுங்கியது. மீன் வயிற்றில் அடைக்கலமான யூனுஸ் நபிகள் தன் தவறை உணர்ந்தவர்களாக அல்லாஹ்விடம் இறையஞ்சினார். இந்த நிகழ்வுகள் அத்தனையும் திருக்குர்ஆனில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிச்சயமாக யூனுஸும் நம் தூதர்களின் ஒருவர்தான். மக்களால் நிறைந்த கப்பலின் பக்கம் அவர் தப்பி ஓடிய சமயத்தில் அதில் ஏறிக்கொண்டார். அக்கப்பலில் உள்ளவர்கள் சீட்டு குலுக்கி போட்டதில் இவர் கடலில் எரியப்பட வேண்டியவரானார். அவ்வாறு இவர்கள் எரியவே மீன் அவரை விழுங்கிவிட்டது. அச்சமயம் அவர் தன்னை தானே நிந்தித்துக் கொண்டிருந்தார். நிச்சயமாக அவர் நம்மை துதி செய்பவர்களில் ஒருவராக இல்லாதிருந்தால் மறுமையில் எழுதப்படும் நாள் வரை அவர் தன் வயிற்றில் தங்கியிருந்திருப்பார். அவர் துதி செய்ததின் காரணமாக வெட்ட வெளியான பூமியில் மீன் வயிற்றிலிருந்து அவரை நாம் எரியச் செய்தோம். இது அல் குர்ஆன்ல 37வது அத்தியாயத்துல இருக்குது. அவர் கோபமாக சென்ற சமயத்தில் நாம் அவரை பிடித்து கொள்ள மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். ஆதலால் அவரை ஒரு மீன் விழுங்கும்படி செய்து மீன் வயிற்றில் இருள்களில் இருந்த அவர் நம்மை நோக்கி, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறொருவனும் இல்லை, நீ மிக பரிசுத்தமானவன், நிச்சயமாக நானோ அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன், என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு யூனுஸ் நபிகளை காப்பாற்றினான். அதன் பின் நபி அவர்களை 100,000 அல்லது அதற்கும் அதிகமான மக்களிடம் தூதுவராக அனுப்பி வைத்தான். இவ்வாறு யூனுஸ் நபியின் சரித்திரத்தை திருக்குர்ஆனில் பல அத்தியாயங்களில் அழகுற அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். சாதாரண மக்கள் மட்டுமல்ல, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகளும் இறைவனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை இந்த நிகழ்வு மூலம் நாம் அறியலாம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நம்பியவர்களுக்கு வாரி வழங்கும் நன்மைகள் எவை என்பதையும் யூனுஸ் நபிகளின் சரித்திரம் நமக்கு விளங்குகிறது. ஜஸாக்கல்லாஹு கைரன்.